ஓகே, ஸ்மார்ட் லேப் அப்ளிகேஷனில் எப்படி வந்து ஒரு புதுசாக ஒரு டெஸ்ட்டை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டெஸ்ட்டுக்கும் இன்வெஸ்டிகேஷனுக்கும் நான் வித்தியாசத்தை பார்த்துடலாம். ஸோ இன்வெஸ்டிகேஷனுங்கிறது தான் வந்து நம்ம இங்கே டைப் பண்ணுறது, நம்ம இங்கே சர்ச் பண்ணி டைப் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து இன்வெஸ்டிகேஷன். அந்த இன்வெஸ்டிகேஷன் என்ட்ரு கொடுக்கும்போது கீழே லோட் ஆகிறது எல்லாமே வந்து டெஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிப்பிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன். அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு கீழே இத்தனை டெஸ்ட் இருக்குது. ஸோ கொலஸ்ட்ரால், டிஜிஎல், ஹெச்டிஎல் எல்லாமே வந்து டெஸ்ட்டில் வந்துடும். லிப்பிட் ப்ரொஃபைலுங்கிறது இன்வெஸ்டிகேஷனில் வந்துடும். ஸோ இப்போது நீங்கள் ஆட் பண்ண போகிறது புதுசாக என்டையராகவே ஒரு புது இன்வெஸ்டிகேஷனாக, இல்லை ஆல்ரெடி உள்ள இன்வெஸ்டிகேஷனில் எக்ஸ்ட்ராவாக ஒரு டெஸ்ட்டாக அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். நான் இப்போதைக்கு ஆர்எஃப்டி வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் பேசிக்காக வந்து யூரியா கிரியேட்டின் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ யூரியா கிரியேட்டின் மட்டும் இருக்கிற மாதிரி நான் வந்து ஆர்எஃப்டியை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டிகேஷன் க்ரியேட் பண்ணணும். அந்த இன்வெஸ்டிகேஷன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து யூரியா கிரியேட்டினை மேப் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். இன்வெஸ்டிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டிகேஷன் மாஸ்டர். ஸோ இதில் எனக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆட் நியூ இன்வெஸ்டிகேஷன் கேட்குது. ஸோ இதில் லேப்னு கொடுத்துட்டு இன்வெஸ்டிகேஷன் கோட் வந்து ஆர்எஃப்டி அப்படின்னு கொடுக்குறேன். இன்வெஸ்டிகேஷன் நேம் வந்து ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட். ஸோ பேஷண்ட் அமௌண்ட் கேட்குது. நான் ஒரு 200 கொடுக்குறேன். ரேண்டம் அமௌண்ட் கொடுக்குறேன். லேப் டு லேப்லாம் நான் எம்டியாக விட்டுட்டேன். நான் கொடுத்துட்டு ஆட் நியூ கொடுத்துட்டேன். ஸ்டேட்டஸ் வந்து அது நீங்கள் எம்டியாக விட்டுடலாம், ஆக்டிவ்னு எடுத்துக்கும். ஸோ இன்வெஸ்டிகேஷன் நேம் ஆல்ரெடி ப்ரெசன்ட்னு வருது. அது ஆல்ரெடி ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இருக்குது, அதனால் அப்படி வருது. நான் வந்து RFT1 இப்படி கொடுக்குறேன். ஸோ ஆட் நியூ கொடுத்துட்டேன். இன்வெஸ்டிகேஷன் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ எனக்கு கீழே வந்து பார்த்தோம்னா எனக்கு ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நியூ அப்படிங்கிறது வந்து எனக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போய் நான் அந்த ஆர்எஃப்டி நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறத வந்து நான் லோட் பண்ணுறேன். RFT1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இன்வெஸ்டிகேஷன் நேம்லாம் வந்துருச்சு. நான் இன்னொரு என்ட்ரு கொடுக்கும்போது நோ டெஸ்ட் ஃபவுண்டர் அண்டர் திஸ் இன்வெஸ்டிகேஷன். ஏன்னா நம்ம இன்வெஸ்டிகேஷன் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அது கீழே வந்து டெஸ்ட் க்ரியேட் பண்ணவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா டு ஆட் கோ டு மாஸ்டர்லேருந்து டெஸ்ட் மாஸ்டர் போங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மாஸ்டரில் போய்ட்டு டெஸ்ட் மாஸ்டர் போகிறேன். ஸோ டெஸ்ட் மாஸ்டர் போனோம் அப்படின்னா இங்கே லெஃப்ட் சைடில் எல்லா இன்வெஸ்டிகேஷனும் காமிக்கும். அதில் நம்ம கடைசியாக ஆட் பண்ண ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் நியூ அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் அதுக்குள்ள கீழே உள்ள டெஸ்ட் எல்லாமே வரும். ஆனால் இப்போ இதுக்கு எதுக்குமே வரல. ஜிசிடிக்கு பார்ப்போம். ஸோ ஜிசிடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரிசையாக வருது. ஆனால் வந்து ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுக்கு எதுவுமே வரல, ஏன்னா நம்ம இது வரைக்கும் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ இதில் நம்ம டெஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதில் 2 டெஸ்ட் ஆட் பண்ண போகிறோம், யூரியாவும் கிரியாட்டினும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூரியான்னு டைப் பண்ணிட்டு யூரியா ரேஞ்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி இருக்குது, நார்மல் வேல்யூ. ஆனால் நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து யூரியாங்கிற ஒரு செப்பரேட்டாக ஒரு டெஸ்ட் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி உள்ள டெஸ்ட்டுக்கெலாம் நம்ம மேனுவலாக டைப் பண்ண வேண்டாம். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லோட் டெஸ்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் இங்கே. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்மக்கிட்ட உள்ள எல்லா டெஸ்ட்டும் வந்து வந்துடும். செலக்ட் டெஸ்ட் லோடுன்னு கேட்குது. இதில் நான் யூரியான்னு சர்ச் பண்ணுறேன், எனக்கு யூரியா வந்துருச்சு. ஸோ யூரியாவை கிளிக் பண்ணி நான் ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ அதோட டேட்டா எல்லாமே எனக்கு அப்படியே லோட் ஆகிடும். ஸோ இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ணணும் உங்களுக்கு நீடு இருக்காது. இன்கேஸ் வந்து நீங்கள் ஹெட்டிங் மட்டும் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது இப்போ இந்த ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு எதாவது ஹெட்டிங் வரணும், ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு எழுதி வரணும் அப்படின்னா நீங்கள் ஹெட்டிங் க்ரியேட் பண்ணி அந்த ஹெட்டிங்கை வந்து இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட ஆட் டெஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு பயோகெமிஸ்ட்ரிங்கிற டிபார்ட்மெண்ட்டு கீழே யூரியாங்கிறது ஆட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து கிரியாட்டின் ஆட் பண்ண போகிறேன். அதே மாதிரி லோட் டெஸ்ட் கொடுங்க. எனக்கு கிரியாட்டின் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, கிரியாட்டின் இருக்குது. ஸோ என்ட்ரு கொடுக்குறேன், ஆட் டெஸ்ட் கொடுக்குறேன், ஆட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு யூரியா கிரியேட்டின் வந்து ஆட் ஆகிட்டு, இப்போது இதோட பொசிஷன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து கிரியேட்டின் மேலே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கிரியேட்டின் கிளிக் பண்ணிட்டு இங்கே அப் ஏரோ இருக்கும், டவுன் ஏரோ இருக்கும். ஸோ அப் ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிரியேட்டின் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ கிரியேட்டின் கீழே வரணும்னா நீங்கள் டவுன் ஏரோ அழுத்தி இது மாதிரி நீங்கள் வந்து அந்த ஆர்டரை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே என்ன ஆர்டரில் வருதோ இதே ஆர்டர் தான் வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்லேயுமே வந்து அது வரும். ஸோ அதனால் அந்த ஆர்டரையுமே நீங்கள் செட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி எனக்கு ஆர்டர் கரெக்டாக தான் இருக்குது, யூரியா கிரியேட்டின் கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனும் ரெடி ஆகிடுச்சு, அதில் உள்ள டெஸ்ட்டும் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ போய் நம்ம செக் பண்ணிப்போம். RFT1 எனக்கு வந்து லோட் ஆகிடுச்சு, யூரியா கிரியேட்டின் எனக்கு லோட் ஆகிடுச்சு. ஸோ நான் பண்ண அமௌண்ட் வந்து எனக்கு வந்துருச்சு. 200ங்கிறது ஃபிக்ஸ் பண்ண அந்த அமௌண்ட் வந்து எனக்கு இங்கே லோட் ஆகிடுச்சு. அது ஒரு கீழே உள்ள யூரியா கிரியேட்டின்ங்கிறது எனக்கு லோட் ஆகிடுச்சு.
ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷன் க்ரியேட் பண்ணணும். இன்வெஸ்டிகேஷனுக்கு கீழே டெஸ்ட்டை வந்து மேப் பண்ணணும். ஸோ எப்படி நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ, நீங்கள் அந்த இன்வெஸ்டிகேஷனை கிளிக் பண்ணி டேரெக்டாக இங்கே மேப் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அந்த மேப் பண்ணுறதுக்கான டெஸ்ட் மாஸ்டர் வந்து ஓப்பன் ஆகி ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே சர்ச் பண்ண கூட அவசியம் இல்லை, நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம்.